श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतश्चदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य न कुलपदे बहुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवडं प्रणमामि मूर्धनाम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य न कुलपदे बहुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवडं प्रणमामि मूर्धनाम्। भूतं सरस्य महदात्मयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् पत्राङ्ग्रिरेण प्रहालधीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। முன்னை வினைகள மூங்கிற்கொடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கென்னும் கடவுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதினினர்பாள் சயந்தரு கீர்த்தி ராமானுசமுனிதாழினமேல் உயர்ந்த உணர்த்து திருவரங்கத்தமுதோங்கு மண்பாளி எங்கும் கலித்துறை அந்தாதியோதய சிரஞ்சமே. சொல்லில் தொகையுண்டதை போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன் பரேத்த முன்னாமம் எல்லாம் எந்த அண்ணாவினுள்ளே அள்ளும் பாலும் அமரும்படி நல்கரு சமய வெல்லும் பரம இராமானுசா இதன் விண்ணப்பமே. ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாடி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாடி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாடி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் நாம் எல்லாம் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு பரமபதத்திலே அங்கே உபய விபூதியும் நிர்வகிக்கிறான். ஒங்கோதம் சூழ்ந்த புமணியம் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் என்று ஆண்டாள் நாச்சியாரின் கூற்றுப்படியே உபய விபூதியும் அங்கே நிர்வகிக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு அங்கே நித்தியர்கள் முக்தர்கள் என்று சொல்லக்கூடியதான பரமோதத்து வாசிகள்லாம் பல்லாண்டு பாடுறா. ஏதத் சாமகாயம் நாஸ்தே அப்படின்னு பற்பலவாறு எம்பெருமானை கொண்டாடுகிறார்கள், பற்பலவாறு எம்பெருமானை போற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட எம்பெருமானை போற்றும் சமயத்திலே எம்பெருமானுக்கு ஒரு கவலையானது மனசுல இருக்கு. சுவாமி, அநேக கல்யாண குணங்கள் இருக்கிறவருக்கு இந்த கவலை என்கிற ஒரு குணம் உண்டோ அப்படின்னு மனசுல தோன்றுறது. அப்ப என்ன பண்ணார் எம்பெருமான்? அப்ப என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு 3 குழந்தைகள் இருக்கு, 2 குழந்தைகள் தன்னுடைய இருக்கு, ஒரு குழந்தை எங்கேயோ வெளியூர்ல போயிருக்கு அப்படின்னாக்கா அந்த அப்பா அம்மாவோட மனசு எப்பொழுதும் வெளியூர்ல இருக்கிற குழந்தை சாப்பிட்டுதா, அது தூங்கிதா, அது இன்னைக்கு பொழுது எப்படி போச்சு அப்படின்ற கவலை தான் இருக்குமே தவிர உள்ளூரில் இருக்கிற குழந்தைய பற்றி கவலை இருந்தால் கூட
அளவுக்கு அதிகமான கவலைங்கிறது இந்த வெளியூர்ல இருக்கிற குழந்தை மேலதான் இருக்கும். அப்பேற்பட்ட கவலை புரிந்தவரான எம்பெருமான் வருத்தமும் ஒரு கல்யாண குணமே என்று அருள் செய்கிறார்கள் நமது பூர்வாச்சாரியர்கள். நம்மிடையே கவலை கொண்டான், இந்த பக்தர்கள்லாம் நம்ம இடத்துல இன்னும் வரலையே, அவளை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு அவருடைய மனசுல ஒரு எண்ணம் தோற்றுவித்து அப்ப என்ன பண்ணா, தானே அவதாரம் எடுத்தான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, எவ்வளோ அளவு பெரியவன் எம்பெருமான். அந்த கல்யாண குணங்கள்லாம் நம்மளையே காமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நில உலகத்துல அவதாரம் எடுத்தான். அவதாரம் எடுத்த போது அங்க இருக்கக்கூடியதான சேதனர்கள்லாம் திருந்தினார்கள். பற்படவர்கள்லாம் என்ன சொன்னான் அப்படின்னாக்கா, இவன் யாரு தெரியுமா, இந்த கண்ணன்றவர் யாதவ குலத்துல பிறந்த ஒத்தந்தான் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டா. எம்பெருமானை வருத்தப்பட்டானா. வாசுதேவ சர்வையவே ஞானி து ஆத்மேதமே பதம் ஆஸ்ரிதஸ்ய யுக்தாத்மா மாமேவாம் உத்தமான் கதிம் பகூனாம் ஜன்மனாம் வந்தே ஞானவான் தான் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சகம் ஆத்மா சுதுர்லபா. அது ஒரு ஆத்மாவானவன் கிடைக்க மாட்டானா, வாசுதேவனே சர்வம் அப்படின்னு ஒரு ஆத்மாவானவன் எங்கேயும் கிடைக்க மாட்டானா அப்படின்னு ஆசைப்பட்டான் எம்பெருமான். அப்புறம் பார்த்தான், இந்த வேடர்கள்லாம் எப்படி இந்த ஒரு மிருகத்தை வச்சு இன்னொரு மிருகத்தை பிடிக்குமா போல, ஒரு விலங்கை வச்சு இன்னொரு விலங்கை பிடிக்குமா போல என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான சேத்தனர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பக்தி ரூபாமயமான அஜ்ஞான வாசனை எல்லாம் தொலையும்படியாகவும் பக்தி ரூபாமயமான ஞானத்தை எம்பெருமான் அவர்களுக்கு அருளினான். அவர்கள் என்ன பண்ணார்கள் அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடியதான சேத்தனர்கள் எல்லாம் திருத்தினான். ஆனா என்ன பண்ணார் இந்த ஆழ்வார்கள், அப்பேற்பட்டவர்கள் ஆழ்வார்கள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, அனுபவத்தை பிரதானமா வைத்துக் கொண்டு உபதேசத்தை குறைவாக வைத்துக் கொண்டார்கள். ஆழ்வாரே பற்பல ஆழ்வார், பெரியாழ்வார்ன்ற ஒரு ஆழ்வார் அவரை யானை மேல வச்சு கொண்டு போறார். இப்ப கொண்டு போகிற சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியதான எம்பெருமான் மேலேந்து வரான். அவனை பார்த்த உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த பெரியாழ்வாரானவர் எம்பெருமானே நீ சதா சர்வகாலம் இந்த உலகத்துக்கு வந்துட்டியே, இந்த உலகத்துக்கு வந்துட்ட, நீ நன்னா இருக்கணும் பல்லாண்டு அப்படின்னு பாடுறார். இன்னொரு ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நம்மாழ்வாரானவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமான நம்மாழ்வார், அவர் பாலாழி நீ கிடக்கும் பண்பை யான் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கன்சுழலும் அப்படின்றார். இன்னொரு ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, நன்னாத வாழவுணர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் அப்படின்னு பயப்படுறார். அதாவது திருக்கடன்மல்ல எழுந்தருளி இருக்கக்கூடியதான எம்பெருமான் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அவன் மோகனாவதாரத்தை எடுக்கிற சமயத்துல பெரிய பெரிய வாள்லாம் வச்சுட்டு இருக்காளாம். அங்க இருக்கக்கூடியதான அசுரர்கள்லாம் அவர்கள் நடுவிலே இந்த அமிர்தத்தை விநியோகம் செய்தான். அப்பேற்பட்டம் அப்ப கூட பரவாயில்லப்பா. இங்க இருக்கக்கூடியதான பெருதிகள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா, இவர்கள்லாம் அங்க இருக்கிறவா அசுரர்கள்னாது தெரியுது. ஆனா இங்க இருக்கிறவாள்லாம் யார் அசுரர் யார் நல்லவா யார் கெட்டவானே தெரியல. அப்பேற்பட்டவா நடுவில் நீங்க படுத்து கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு எம்பெருமானுடைய நிலையை நினைத்து உருகிறவர்கள் ஆழ்வார்கள். பெருமான் பார்த்தான், இதற்கு மேல என்ன பண்றது. ஆழ்வார்களும் அனுபவத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டார்கள், உபதேசத்தை குறைவாக வைத்துக் கொண்டார்கள். ஆச்சாரியர்களை பிறப்பிக்க செய்தான். ஆதியிலே அறவரசை அரைத்தழங்கர் அவனியிலே 200 ஆண்டிருன் என்று படிப்ப பாதியிலே உடையவராய் தோன்றி பரமபதம் நாடியவர் போவேன்னா என்ன எறும்பியப்பா புள்ளார் அருள் செய்தவாறே முதலிலே எம்பெருமானாரை பிறப்பித்தான். அவருடைய அனந்த பிரதமம் ரூபம் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமான் அனந்தனை அவரை வரவழைத்து திருவனந்தாழ்வானை வரவழைத்து ஆதிசேஷனாக அவதாரமாக எடுக்க சொன்னான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த உலகமே திருந்தியது. எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, கண்டுகொண்டேன் எம்பிராமானுசன் தன்னை காந்தலுமே துண்டு கொண்டேன் அவன் தொண்டர் புத்தாளில் என் தொல்லவின் நோய் விண்டு கொண்டேன் அவன் சீர்வெள்ளவாரியை வாய்மட தின்னொன்னு கொண்டேன் இன்னும் முத்தன போதில் உழப்பில்லையே அப்படின்ற பாசுரத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சோம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுறு நிற்கிலும் காணகில்லார் உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுசன் தொண்ணி அவப்பொழுதே நன்னரை ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. வெடுக்கியா சொல்லுவார் அடியுடைய பிதாமகர். திருக்குறுங்குடி யாத்திரைக்கு எம்பெருமானார் எழுந்தருளினார். அப்ப
அப்போ இந்த திருக்குறுங்குடி நம்பிக்கு அங்க இருக்கக்கூடியதான நம்பிக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி அப்படின்னு ஒரு திருநாமம். வைஷ்ணவ வாமன் கஷேத்திரம் திருக்குறுங்குடி. அந்த திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானாரை பார்த்து கேட்டானா, ராமானுசரே, நான் பற்பல அவதாரங்கள்லாம் செய்தேன். அப்போ செய்த போது இங்க இருக்கக்கூடியதான சேத்தனர்கள்லாம் திருந்தவில்லை. நீர் எதை கொண்டு இந்த சேத்தனர்களை எல்லாம் திருத்தினீர் அப்படின்னு கேட்டான். அப்ப எம்பெருமானார் தெரிவித்த வார்த்தை, நீ கேட்கிற விதத்துல கேட்டா அடியேன் இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு உண்டான பதிலை அடியேன் சொல்கிறேன் அப்படின்னா. இன்னும் எப்படி கேட்கணும் அப்படின்னாக்கா, அவருக்கு ஒரு ஆசனமாக இட்டு அதில் எம்பெருமானாரை அமர்ப்பித்து அமர்ந்திருக்க செய்து திருக்குறுங்குடி நம்பி இந்த கேள்வியை கேட்டான். அப்போ அவருக்கு துவயத்தை கொண்டு திருத்தினேன் அப்படின்னு அந்த இடத்துல துவயத்தை, திருமந்திரம் துவயத்தை அர்த்தத்துடைய அருளி செய்தார் எம்பெருமானார் திருக்குறுங்குடி நம்பிக்கு. அது முதற்கொண்டு அந்த நம்பியானவன் ஸ்ரீ வைஷ்ணவன் நம்பியாக ஆனான். யார் இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டானோ அவன் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன். ஆக அந்த எம்பெருமானுக்கு அது முதற்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்கிற ஒரு திருநாமமானது ஏற்பட்டது. பிரபன்னர்களுக்கு, சாமானியவர்களுக்கு என்ன காயத்ரி அப்படின்னாக்கா, காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 தடவை அருளி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நியதி உண்டு. காலத்தாலேயே 108 தடவை செய்வா. ஒரு சில பேர் 1008 கூட ஜபிக்கிறவா உண்டு. 18, 8, அதுவும் இல்லைனாக்கா 3, 1 அப்படின்னு எண்ணிக்கை குறைச்சலாக இருந்தால் கூட இந்த பிராமணர்களுக்கு இந்த சந்தியாவந்தனத்திலே காயத்ரி மந்திரத்தை நிச்சயமாக ஜபிக்க வேண்டும். சரி சுவாமி, நமக்கு பிரபன்னர்களுக்கு எது காயத்ரி? சாமானியர்களுக்கு அது காயத்ரி, பிரபன்னர்களுக்கு எது காயத்ரி அப்படின்னா, இந்த ராமானுஜ நூத்தந்தாதி என்று போற்றக்கூடிய திருவரங்கத்த முதனால் அருளி செய்து இந்த ராமானுஜ நூத்தந்தாதி தான் நமக்கெல்லாம் பிரபன்ன காயத்ரி அப்படின்னு அருளி செய்கிறார்கள் நமது பூர்வாச்சாரியர்கள். பேர்பட்டதான பெருமை உடையது அப்படின்னா இந்த பிரபன்ன காயத்ரி எம்பெருமானார் தாமே அங்கீகரித்து அருளியது. இதை அருளி செய்தவருடைய பெருமை என்ன அப்படின்னாக்கா, இவர் அருளி செய்தவருக்கு திருவரங்கத்து அமுதனார், அமுதன் என்கிற ஒரு திருநாமமானது ஏற்பட்டிருக்கிறது. முதலில் இந்த அமுதனார் இவருக்கு பெரிய கோவில் நம்பி அப்படின்னு ஒரு திருநாமம். எம்பெருமானாருக்கு நம்பெருமாள் உபய விபூதியும் வழங்கினார். இதை கொண்டு எம்பெருமானார் தென்னரங்கம் செல்வமுத்தும் திருத்தி வைக்க பார்த்தார். அப்ப அந்த சமயத்தில் இந்த பெரிய கோவில் நம்பின்றவர் கோவில் சில காரியங்களை நிர்வகித்து அருளினார். இந்த நம்பியை திருத்தணுமே. இந்த நம்பிய என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இவருக்கும் எம்பெருமானாருக்கும் கருத்து வேறுபாடு பலது உண்டாயிற்று. எம்பெருமானார் பல நடைமுறைகளை ஏற்படுத்த இந்த பெரிய கோவில் நம்பியானவர் சில விஷயங்களுக்கு தடையாக இருந்தார். அப்போ இந்த பெரிய கோவில் நம்பியை மாத்தலான்னு பார்க்கும்பொழுது பெரிய பெருமாள் தாமே எம்பெருமானாருடைய சொப்பனத்திலே, பெரிய கோவில் நம்பி நம்மை சேர்ந்தவர், அவரை வெளியே அனுப்புதல் கூடாது அப்படின்னு சொப்பனத்தில் சேவை சாதிச்சார் எம்பெருமானாருக்கு. எம்பெருமானார் ஆழ்வானிடத்தை தெரிவிச்சலாம், நம்ம மறுபடியும் பெருமாள் கோவிலுக்கே போக வேண்டியது தான், மறுபடியும் நம்ம காஞ்சிபுரத்துக்கே போக வேண்டியது தான், இங்கே இனி ஒன்றும் பயனில்லை, பெருமாள் திருவுள்ளமே இப்படி இருக்க, நம்ம எப்படி மாத்துறது? இப்போ ஆழ்வான் தெரிவிக்கக்கூடியதான வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, ஒருவேளை அந்த பெரிய கோவில் நம்பியே அடிபணிச்சிட்டார் அப்படின்னா நமக்கு இன்னும் விஷயம் சாதகமாக இருக்குமே அப்படின்னு இருக்க, எம்பெருமானார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அப்படி உமக்கு ஆசை உண்டானால், அப்படி உமக்கு ஒரு ஆசைன்னு ஒன்று இருந்தது அப்படின்னாக்கா, இந்த பெரிய கோவில் நம்பி திருந்தி வருவார் அப்படின்ற ஒரு ஆசை உம்ம திருவுள்ளத்தில் இருந்தது அப்படின்னா நீரே அவர் திருத்துமே. ஆழ்வானையே அவருக்கு ஆச்சாரியனாக நியமித்தார் எம்பெருமானார். ஆழ்வான் கூறிய நல்வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு இந்த அமுதனார் மறுபடியும் எம்பெருமானாரை திருவடித்தோட எழுந்தருளினார். அந்த சமயத்தில் எம்பெருமானார் என்ன தெரிவித்தார் அப்படின்னாக்கா, ஆழ்வானை கொண்டு தானே திருத்தினார், ஆழ்வான் தானே திருத்தினார், ஆழ்வானே உமக்கு ஆச்சாரியனாக கடவுது அப்படின்னு எம்பெருமானார் ஆழ்வானுடைய திருவடிவாரத்திலே இந்த பெரிய கோவில் நம்பியை சமர்ப்பித்து அருளினார். அப்போ கூட இந்த பெரிய கோவில் நம்பின்றவர் இந்த புராணம், புரோகிதம் முதலான கைங்கரியங்கள்லாம் திருவரங்கத்தை எம்பெருமான் பெரிய பெருமாளுக்கு செய்து கொண்டு வந்தார். அது சமயம் அவருடைய தாயாரானவர்
ஆச்சாரியன் திருவடி அடைந்து விட்டார், பரமோதித்து விட்டார். அந்த சமயத்தில் இந்த சவண்டீகரணம் அப்படின்னு ஒரு காரியமானது ஏகாகம் என்கிற ஒரு காரியமானது நடக்கும். அந்த காரியத்தில் ஈடுபடுவர்கள், அதாவது அமுது செய்விப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நியதி உண்டு. அப்போ யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு இவருக்கு ஒரு கவலையானது இருந்தது இந்த பெரிய கோவில் நம்பிக்கு. அப்போ அவருக்கு என்ன மனசுல ஆசைனாக்கா, தன்னை சேர்ந்தவர்கள்லாம் அந்த ஸ்தானத்துக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்க மாட்டார், நல்ல ஒரு பிரதிகூலரை வெற்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வைராக்கியம் இவருக்கு ஏற்பட்டது அமுதனாருக்கு, பெரிய கோவில் நம்பிக்கு. அப்போ யாரை வச்சார் அப்படின்னாக்கா, எம்பெருமானாரையே கேட்க எம்பெருமானார் கூரத்தாழ்வான் பக்கம் கை காமிச்சார். உடனே கூரத்தாழ்வான் அங்கு அந்த ஏகாகத்திலே அமுது செய்ய அவர் என்ன கேட்டார் அப்படின்னாக்கா, சாதாரணமாக எழுந்துக்கிற சமயத்தில் என்ன கேட்பா அப்படின்னாக்கா, திருப்தோஸ்மி அப்படின்னு சொல்லி கேட்பா. நீங்கள் அடியங்கள் சாதிச்சது, அடியங்கள் செய்த காரியங்களுக்கெல்லாம் தேவர் திருப்தியாக எழுந்துருள் இருக்கீரா அப்படின்னு சொல்லி கேட்பா. அந்த சமயத்தில் ஆழ்வான் என்ன கேட்டார் அப்படின்னாக்கா, இல்லை, அடியனுக்கு பெரிய கோவில் புரோகித கைங்கரியமும் பஞ்சாங்க கைங்கரியமும் வேண்டும், புராண கைங்கரியமும் வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார். உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, பெரிய கோவில் நம்பியானவர் ஆழ்வானிடத்திலே சமர்ப்பித்தார். அது எம்பெருமானாரிடத்திலே மறுபடியும் கொண்டு போய் ஆழ்வான் சமர்ப்பிக்க, ஆழ்வானையே அந்த கைங்கரியத்துக்கு நியமித்தருளினார் எம்பெருமானார். இப்படிலாம் நடக்கிற சமயத்தில் அவர் என்னாச்சு அப்படின்னாக்கா, இந்த பெரிய கோவில் நம்பிக்கு மனசில் இது கோவில் தான் விட்டு போயிடுத்து, கோவிலுக்கே வராமல், பெரிய கோவிலுக்கே வராமல் ரொம்ப நாள் எழுந்தருளி இருந்தார் திருவரங்கத்தில். எம்பெருமானார் பார்த்தார், ஐயோ இவருக்கு எந்த கைங்கரியமும் இல்லாமல் இருக்கு கோவிலில் அப்படின்னு சொல்லி திருவரங்கத்து பெருமாள் அரையர் இடத்திலே சென்று பிக்ஷை கேட்டார். யாருக்காக கேட்டார் அப்படின்னாக்கா, திருவரங்கத்த அமுதனாருக்காக. இந்த எம்பெருமானார் தாமே அந்த பெரிய கோவில் தன்னுடைய ஆச்சாரியரான திருவரங்க பெருமாள் அரையர் இல்லத்துக்கு சென்று, திருமாளிகைக்கு சென்று பிக்ஷையாக கேட்டார். என்ன பிக்ஷை கேட்டார் அப்படின்னாக்கா, எனக்கு 1000 பாசுரங்களை நீர் தந்தருள வேண்டும், ஏற்பா 1000 பாசுரங்களை அடியனுக்கு பிக்ஷையாக தந்துவிட வேண்டும் அப்படின்னு கேட்டார். நேரம் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, நேரம் அந்த 1000 பாசுரங்களையும் அவர் பிக்ஷையாக அளிக்க இவர் திருவரங்கத்தமுதனாரை அந்த 1000 ஏற்பா 1000க்கு நியமித்தார் எம்பெருமானார். அந்த சமயத்தில் அமுதனார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அடியனுக்கு இந்த அருளிச்சையெல்லாம் சந்த தெரியாதே அப்படின்னு சொல்ல, எம்பெருமானார் தாமே அவருக்கு உருவாக அந்த பாசுரங்களை ஏற்பா 1000 பாசுரங்களை அவருக்கு அருளி செய்தருளினார் என்று குரு பரம்பரை நூல்களிலே நாம் அறிகிறோம். அது முதற்கொண்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எம்பெருமானாருடைய பெருமைகள் எல்லாம் சேர்த்து, அவருடைய ஞானம், அவருடைய வைராக்கியம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரபந்தமாக அருளி செய்தார். அவர் பார்த்தார், எம்பெருமானார் இடத்துல போய் சமர்ப்பித்தார். உடனே எம்பெருமானார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, உமக்கு இப்படியேனும் ஒரு பிரபந்தம் செய்ய வேணும் எனில் என்னுடைய ஞான பக்தியெல்லாம் நீ செய்யக்கூடாது, அடியேனுக்கும் ஆழ்வார்களின் பெருமையினால் ஏற்பட்டதான சீர்மைகளுக்கும் அடியனுடைய ஆச்சாரியரான நாதமணிகள் ஆளவந்தார் முதலானோர் சம்பந்தத்தினால் ஏற்பட்ட சீர்மைக்கும் தேவர் வேணா ஒரு பிரபந்தம் எழுதலாம் அப்படின்னு நியமித்தருள, அது முதற்கொண்டே இந்த ராமானுஜன் உத்தந்தாதியானது ஏற்பட்டது. ஆக எம்பெருமானார் நியமித்தருடையது இந்த ராமானுஜன் உத்தந்தாதி. அதற்கு மேற்பட இன்னொரு விசேஷமாக என்ன அமைந்துள்ளது இந்த ராமானுஜன் உத்தந்தாதிக்கு அப்படின்னா, ஒரு நாள் நம்பெருமாள் சப்தாபரண புறப்பாட்டிலே எம்பெருமானாருக்கு சேவை சாதித்து, இன்னைக்கு இந்த கோஷ்டிக்கு வர வேண்டாம் அப்படின்னு தெரிவித்தார். எம்பெருமானார் இல்லாம ஒரு காரியமும் நடக்காது திருவரங்கத்து பெரிய கோயில்ல. அப்பேற்பட்ட நம்பெருமாளே என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நீ கோஷ்டிக்கு வர வேண்டாம், கோஷ்டியார் அனைவரிடம் இந்த ராமானுஜ உத்தந்தாதியை அன்னைக்கு எந்த விதமான ஓசைகள் இல்லாமல், எந்த விதமான சப்தமும் இல்லாமல் நிசப்தமாக இந்த ராமானுஜன் உத்தந்தாதியை கேட்டருள வேண்டும். அதாவது எம்பெருமானார் நம்பெருமான் வீதி புறப்பாடு இருந்தாலே இந்த உடல், பெரிய உடல், அதுக்கப்புறம் நாதஸ்வரம் முதலியான வாத்தியங்கள்லாம் இருக்கும். ஆனால் அது சப்தாவரண புறப்பாடு இன்னைக்கும் நம்ம சேவிச்சமான எந்த விதமான சப்தமோ எதுவுமே இருக்காது. நம்பெருமாள் எவ்வளோ விசிராந்தியாக இந்த ராமானுஜன் உத்தந்தாதியை கேட்டருள்வார். எம்பெருமானார் சன்னதிக்கு எழுந்தருளி எம்பெருமானார் திருமுன்பே அவருக்கு இளநீர்லாம் அமுது செய்து நம்பெருமானுடைய திருவடி விளக்கி எல்லா காரியங்களும் மேற்கொண்டு எம்பெருமானாருக்கு மரியாதை செய்வித்தருள்வார் இந்த சப்தாவரணம் ஆகிய உற்சவ தினங்களிலே. ஆக எம்பெருமானார் அங்கீகரித்தருளிய விஷயம், அதற்கு மேற்பட நம்பெருமாள் அங்கீகரித்தருளிய விஷயம். இதற்கு மேற்பாடாக இன்னொரு பெருமை என்ன உண்டு அப்படின்னா,
இந்த ராமானுஜ சூத்திரந்தாதிக்கு, அதாவது கிட்டத்தட்ட மீதி இருக்கக்கூடியதான 4000 பாசுரங்களுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அருளி செய்தார் என்று அறிகிறோம். இந்த ராமானுஜ சூத்திரந்தாதிக்கு எம்பெருமானாரின் மர அவதாரமான மணவாளமாமணிகள் தாமே வியாக்கியானம் அருளி செய்தார். அதற்கு பதவுரையாக பிள்ளைலோகம் ஜீயர் அந்த மணவாளமாமணிகள் செய்த வியாக்கியானத்திற்கு பதவுரையாக இன்னும் விளக்க உரையாக அருளி செய்தருளினார் என்று அறிகிறோம். ஆக 2 வியாக்கியானங்கள் இந்த ராமானுஜ நூத்தந்தாதிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அவரிலேயே ஆரம்பிக்கும் போதே நம்மாழ்வார் மாறன் அடிபணிந்து இந்தவன் என்று அருளி செய்தார். அதற்கு ஏற்பட கல்லார்பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷர நீங்கி குறையல் பிரானடி கீழ் வில்லாத வன்மணி ராமானுசன் அப்படின்னு ஆரம்பித்தார். அது முதற்கொண்டு ஆழ்வானுடைய சம்பந்தத்தை இட்டே மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சம குறும்பான் மொழியை கடக்கும் நம் புறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடக்கும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தம் அண்ணே அப்படின்னு ஆரம்பிச்சு, அது முதற்கொண்டு வருத்தும் புறவிலுள் மாத்தலே ஆரம்பிச்சு நிதியை பொழியும் முகில் என்று வரைக்கும் எம்பெருமானாருடைய ஆழ்வாராச்சாரியர்கள் சம்பந்தத்தை அருளி செய்தார் இந்த திருவரங்க அமுதனார். அமுதன் அப்படின்னு இந்த திருவரங்க அமுதனாருக்கு திருப்பெயரானது யார் சூட்டினார் அப்படின்னா அதுவும் எம்பெருமானாரே சூட்டினார் என்று நமக்கு அருளுகிறார்கள் நமது பூர்வாச்சாரியர்கள். இவருடைய கவிதையானது இவருடைய கவியானது அமுதம் போல இருந்ததனாலே இவருக்கு அமுதன் என்ற ஒரு திருநாமமானது எம்பெருமானார் தாமே சூட்டி இருக்கக்கூடியதான நிலை. ஆக தகைய ஒரு பெருமை படைத்தது இந்த ராமானுஜ நூத்தந்தாதி. இதற்கு மேற்பட நேற்று வரை நாம் என்ன அனுபவித்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு அனுபவிச்ச பாசுரமானது நமக்கு ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதனுச்சி மிக்க சோதியை நாதனவரியாது உழல்கின்ற தொண்டர் பேதமதீர்த்தவி ராமானுசனை தொழும்பெரியோர் பாதவல்லால் எந்தன்னாருயிர்க்கு யாதொன்னும் பற்றில்லையே அப்படின்ற பாசுரத்தை நாம அனுபவிச்சோம். அதாவது எம்பெருமானாரை அடிமையாக கொள்ளும் ஆத்மாவுக்கு வேறொன்றும் பற்று இல்லை. சரி சுவாமி, வேற எதுவும் பற்றில்லை அப்படின்னாக்க உங்களுடைய நிலையானது தெரிவிக்கக்கூடியதான நிலை. திருவரங்கத்தமுதனாருடைய நிலையை இந்த 86வது பாசுரம் தொடங்கி நமக்கு 86வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதாவது யாருடைய பாதம் தவிர இவருக்கு பற்று இல்லை அப்படின்னு அவதாரிகளை தெரிவிக்கிறார். அதாவது ராமானுசனை தொடும் பெரியோர் பாதமல்லால் எந்த நாருயிற்கு யாதொன்னும் பற்றில்லை. அதாவது எம்பெருமானாரை தொழக்கூடியதான பெரியோர்களான புறத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் போன்றவர்களுடைய பாதங்களை அல்லால் எனக்கு வேறு எதுவும் பற்றானது இல்லை. சரி சுவாமி, இப்போ பற்றானது இல்லைன்னு சொல்றார். இதற்கு முன்னே யாரை பத்தி கொண்டிருந்தார் இந்த திருவரங்க அமுதனார் அப்படின்னா, தாமே 86வது பாசுரங்களை 86வது பாசுரத்திலே இதை தெரிவிக்கிறார். பற்றா மனிதரை பற்றி அப்பற்று விடாதவரே உத்தாரணவுடன் ஓடினையே நினி உள்ளிய நூல் கத்தாறு பரவும் இராமானுசனை கருதுமுள்ளும் பெத்தார் எவர் அவரெம்மணி நாளும் பெரியவரே. பற்றா மனிதரை பற்றி இவர் யார தெரியுமா பத்துந்தார்? முன்னாடி துயரில் மலியும் மனிதர். ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னாக்கா துயரத்துல நலியறா. அந்த துயரத்தில் நலியக்கூடியதான மனிதர்களையே இந்த திருவரங்கத்த முதலார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே துயர இவர்கள்லாம் இந்த மனிதர்கள்லாம் அடையறா. தங்கள் துயரிலே அழுந்துகிறவர்கள் தங்களை அண்டினவர்கள் துயரை எவ்வகையிலே துடைக்க வல்லார் ஆவார்கள் என்ற கருத்துடன் மனிதர்கள். ஏற்கனவே ஒருத்தன் ஒரு துயரத்துல அழுந்து கொண்டு இருக்கிறான். நாம போய் அவனை போய் அண்டி நம்ம துயரெல்லாம் தீருமா அப்படின்னா நிச்சயமாக அது தீர்க்க வல்லக்கூடியவர்கள் கிடையாது. அதுதான் என்ன சொல்றாரு இங்க தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, துயரில் மலியும் மனிதர் அப்படின்னு அருளி செய்கிறார். அதாவது
இங்க பற்றா மனிதர் அப்படின்னா இன்னொரு அர்த்தமானது காட்டப்படுகிறது. எம்பெருமானை பற்றாதவர்கள், எம்பெருமானாரை பற்றாதவர்கள் தான் பற்றா மனிதர். சரி சுவாமி, அவர்கள்லாம் பற்றாத மனிதர்கள். இப்பொழுது பற்றினவராயின பின் அவரை பற்றுவதற்கு பயனுண்டு. பற்றாமையால் என் செபிப்பார் மனிதரே என்றபடி உண்மையில் மனிதராகாத அன்னாரை பற்றுவதற்கு பயனேது என்று கருத்தாகிறது. சரி சுவாமி, இவரை பத்திட்டார். திருவரங்கத்தமுதனார் யாரை பத்தினார் அப்படின்னா, திருவரங்கத்தமுதனார் எம்பெருமானாரை சேர்ந்த ஆழ்வானை பத்தினார். இன்னொரு அர்த்தம், அதாவது முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னாக்க, பற்றா மனிதர் எம்பெருமானாரை பற்றாதவர்கள், எம்பெருமானை பற்றாதவர்கள் அப்படின்னு முதல் அர்த்தம் காமிச்சார். ரெண்டாவது அர்த்தமானது என்ன காமிக்கிறார் அப்படின்னாக்க, பற்றாத மனிதர் திருவரங்கத்தமுதனார் தாமே பற்றாத மனிதர்கள். அதாவது நம்மை பற்றுகிறவர்களிடம் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தி யாதுமில்லை என்றபடி பற்று இல்லாத மனிதர் என்று உரைப்பிலுமா. சிவைஷ்ணவர்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னாக்கா, எதிரியுமே பத்து இல்லாதவர்களாக தான் இருப்பார்கள். எம்பெருமான் ஒருவனிடத்திலே பற்று, மற்றவர்கள்லாம் கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் ஒருவனிடத்திலே பத்தி, மற்றவர்கள் பக்கலிலே பற்று இல்லாமல் இருப்பார்கள். அப்பேற்பட்டவரை நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு காலத்துல அவர்கள்லாம் அந்த பற்றா மனிதர்கள்லாம், பற்றக்கூடாத மனிதர்கள்லாம் நான் பத்தினேன். அவரே உத்தார், அவரையே நான் உத்தார் உறவினராக நினைத்திருந்தேன். இனி அப்பற்று விடாதவரே உற்றாரென என்பதற்கு பற்றா மனிதரை பற்றின அப்பற்றை விடாமல் இருப்பவர்களை உற்றாராக நினைத்து பொருள் கூறுதலமாம். அதாவது பற்றா மனிதரை பற்றின அப்பற்றை விடாமல் இருப்பவர்களை உற்றாராக நினைத்து பொருள் கூறலாமா. மற்றவர்கள்லாம் இருக்காளே, உலகத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க, கொண்ட வேண்டிய மக்களுத்தார் சுத்தத்தவறு பிறரும் அப்படின்னு தாமே அருளி செய்கிறாரே ஆழ்வார். இவர்கள்லாம் விடத்தக்கவர்கள். பேர்பட்ட விடத்தக்கவர்களையே மனிதர்களாக உறவினர்களாக கொள்ளுமவர்கள் இந்த உலகோர்கள். நம்மளே பார்க்கிறோமே, கீதா சாஸ்திரமானது அவதரிக்க சமயத்திலே அர்ஜுனன் தேர்தட்டிலே நிற்க, அதற்கு கீழே எம்பெருமான் கண்ணன் நிற்கிறான். எதிர்க்க துரோணாதிகள் விதுராதிகள்லாம், துரோணாதிகள் பீஷ்மர் முதலவர்கள்லாம் நிற்கிறார். அவரை கண்டு ஒரு கணம் பயப்படுறான். எதிர்க்க நிற்கக்கூடியவர்கள்லாம் என்னுடைய உறவினர்கள், அவரை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அர்ஜுனன் வந்து கண்ணனிடத்துல கேட்டு ரொம்ப பயப்படுறான். அதுக்கு தான் கீதை அருளி செய்தான் கண்ணன் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம். ஆகா, அர்ஜுனனுக்கே அந்த, அதாவது யார ஊர்வசியை பார்த்து கூட மயங்காத அர்ஜுனனுக்கு கூட அந்த ஒரு கிளேசமானது மனசுல ஏற்பட்டது அப்படிங்கிறது நம்ம இந்த உலக இயற்கையை கொண்டு அறிகிறோம். சரி சுவாமி, அதுக்கு மேல என்ன பண்ணார் அப்படின்னாக்க, உத்தார் என உழன்று, அவரையே உத்தார், அவரையே உறவினர் என்று நினைத்து அவர் பின்னேலே உழந்தேன். ஓடி, ஐயோ அவர் மூஞ்சில போய் முழிக்கணுமே, அவர் மூஞ்சில எப்படியாவது முழிக்கணுமே, அவரால் நமக்கு காரியானுமே அப்படின்னு ஓடினேன். இனி நெய்யேன். சரி சுவாமி, இதுவரைக்கும் இதெல்லாம் பண்ணதெல்லாம் போறோம், இனி நான் போக மாட்டேன். சரி சுவாமி, இனிமேல் யார் இடத்துல போவீர்? அந்த பற்றா மனுஷர் இடத்துல போக மாட்டீர். இனிமேல் யார் இடத்துல போவீர் அப்படின்னாக்க, ஒள்ளிய நூல் கத்தார் பரவும் இராமானுசனை. அதாவது பக்தியோடு முறைப்படி ஆச்சாரியனிடம் கற்று உணர்ந்தமையின் நூல் ஒள்ளிய நூல் ஆயிற்று. ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, இந்த ஆத்மாவுக்கு என்றுமே நன்மை பேணுபவன் இந்த ஆச்சாரியன். எந்த தேவனிடத்திலும் அப்படி ஆச்சாரியனிடத்திலும் பிரபக்தி உள்ளதோ அவனுக்கு சொன்னவைகள் எல்லாம் சொல்லப்படாதவைகளுமெல்லாம் பொருள் என்ன பிரகாசிக்கும் என்கிற பிரமாணம் காண்க. ஒள்ளிய நூல் அப்படின்னாக்க பிரகாசித்த அந்த பொருளானது தெளிவாக தெரியும்படி இருத்தல்.
நூல்களின் பொருள்கள் தத்துவமும் இதமும் புருஷார்த்தமும் அவைகள் உள்ளபடியே தெளிவாக தெரிவித்தால் கத்தார். தமது கல்விக்கு கருத்து பொருளாம் எல்லை நிலமான புருஷார்த்தம் இதுவே என கருதி ஆச்சாரியரான எம்பெருமானாரை பரிவுடன் பரவும் என்கிறது. அதாவது எம்பெருமானாரை ஒள்ளிய நூல் கத்தார் பரவும் இராமானுசன். அதாவது தத்துவமிதம் புருஷார்த்தமானது தெரிவிப்பவன் இந்த ஆச்சாரியன். அவர்களிலே உள்ளபடி தெளிவுற தெரிவதால் என்ன பண்றது அப்படின்னாக்கா, தமது கல்விக்கு கருத்து பொருளாம் எல்லை நிலமான புருஷார்த்தமே என கருதி ஆச்சாரியரான எம்பெருமானாரை பரிவுடன் பற்றினார் என்ற அதற்கு மேற்பட கருதுமுள்ளும் பெற்றார். அதாவது எம்பெருமானாரை தமது இதயத்திலுள்ளே என்றும் நீங்கி இருக்க முடியாதபடி கருதுமுள்ளம் பெற்றார். அவர் எம்மை நின்னாலும் பெரியவரே. அதாவது பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவருகண்டி அப்படின்னு அவர் எம்மையாளும் பரமரே அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்தவாறே. அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர் எம்மை நின்னாலும் அவர் எம்மை நின்னாலும் பெரியவரே. எந்த குலத்துல பிறந்தாலும் சரி, எந்த கோத்திரத்துல பிறந்தாலும் சரி, அவர் எம்மை காட்டிலும் அவர் எம்மை நின்னாலும் பெரியவரே. அதாவது இறைவனைப் போல எல்லாமாலும் பரமன் இல்லாமல் சர்மவர்வத்தின் நிலநிலத்தில் கண்ணுள்ள என் போன்றோரை ஆளும் பெரியவர் உள்ளோர். எம்பெருமானை பிடிப்பது என்பது அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு ஒருவனுடைய கையை பிடித்துக் கொண்டு நடக்கக்கூடியதான காரியம். ஆச்சாரியனுடைய திருவடியை பிடிப்பது என்பது காலை பிடித்துக் கொண்டு நடக்கும்படியான காரியம் அப்படின்னு நம்ம ஸ்ரீவிஷ்ணுபுஷத்துல தெளிவுற தெரிகிறோம். ஆக என்ன பண்றது அப்படின்னாக்கா, இறைவன் சேதனரை ஆடுவது ஒரு கால், தருதுயரம் தடாவதும், ஒரு சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து அந்தம் உறவு செய்வதும், மற்றொரு கால் காயம் கழிந்தபின் தன் தாழினை கீழ் வாட்சி அளிப்பதும் பலப்பட்டு இருக்கும். அதாவது எம்பெருமான் சுவாதந்திரிய குணம் நிரம்பியவன். ஒரு சேத்தனன் அவனிடத்துல போய் அவனுடைய சரணாகதி பண்ணா அவன் ஏத்துனாலும் ஏத்துக்கலாம், இல்ல மறுபடியும் இன்னொரு பிறவி பிறந்து மறுபடியும் இந்த ஜென்மத்துல வேண்டாம், அடுத்த ஜென்மத்துல ஏத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அதற்கு மேற்பட அவனுடைய இது பட்டு இருக்கும். ஆனா இங்க என்ன ஆறுது அப்படின்னாக்கா, பெரியர் ஆழ்வதோ என்பது அடிமை இன்பம் ஒன்றையே தருவதாயினும் ஒருபட்டிருக்கும். அற்ப மனிதரை பற்றினாரை உற்றாரென கொண்டு உடன்றோடி நைந்த எண்ணெய் எம்பெருமானாரை பற்றிய உள்ளம் பெற்ற பெரியவர் நம் பயனெண்ணு கொண்டு தாமாகவே முன்புகோ உடன்றாடி நைந்தடைவது ஆள்கின்றனர். அதாவது முன்னாடி நான் எப்படி இருந்தேன் சுவாமி அப்படின்னாக்கா, யாரெல்லாம் பத்தக்கூடாதோ அவரை போய் பத்தின, அவரெல்லாம் பத்ததுனால என்ன பயனானது ஏற்பட்டது அப்படின்னாக்கா, ஒரு பயனும் கிடையாது சுவாமி. சரி, இப்ப என்ன பண்ண அப்படின்னாக்கா, இப்ப எம்பெருமானாரை பத்தினவர்களை அடியேன் பத்தினேன். எம்பெருமானாரை கருதுமுள்ளம் கொண்டார் யாரோ அவரை அடியேன் பற்றினேன். அதற்கு பிற்பாடு எனக்கு நற்கதியானது ஏற்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல இந்த 86வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மேலே அடுத்த பாசுரம், பெரியவர் பேசினும் பேதையர் பேசினும் தன் குணங்கட்குரிய சொல்லென்னும் உடையவனென் என்னும் உணர்வில் மிக்கோர் தெரியும் வன் கீர்த்தி ராமானுசன் மரதேந்துலகில் புரியன ஞானம் பொருந்தாதவரை பொருங்களியே. அதாவது இந்த கலிகாலமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, யாவரையும் கலக்குகிறது. எப்பேற்பட்ட நல்லவனாகவே இருந்தா கூட அவனையும் கலக்கக்கூடியதானது இந்த கலிகாலம். அப்போ இந்த கலிகாலத்தில் என்ன பண்றா அப்படின்னாக்கா, ஒரு குலம் கோத்திரம் எல்லாம் பாராமல் ராமானுசனை கருதுமுள்ளும் பெற்றார். அவரை ஆளும் பெரியவராக கொண்டார் இந்த திருவரங்க தமுதனார். எம்பெருமானார் அவர் அருளி செய்த உபதேசம் எல்லாம் யார் தன்னுடைய மனதில் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கேடு உண்டாகும் அப்படின்னு இந்த பாசுரத்திலே தாமே அருளி செய்கிறார் திருவரங்க தமுதனார். பெரியவர் பேசினும் பேதையர் பேசினும், பெரியவர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் பெரியவர்கள் அப்படின்னா,
எம்பெருமானார் ஆகிற கடலிலே ஆழ்ந்தவர்கள், வேதமாகிற கடலிலே ஆழ்ந்தவர்கள் அந்த பெரியவர்கள். அவர்கள் பேசினும் பேதையர் பேசினும். பேதையர் அப்படின்னாக்கா, ஒரு கடல் இருக்கு, அதுல கடல்ல போய் குடிக்காம கரை ஓரத்திலேயே போய் ஒரு பாத்திரம் எடுத்துக்கொண்டு தன் தலைமையில கொட்டி அதிலேயே தீர்த்தமாடிக்கொண்டு வருகிறவர்கள் இந்த பேதையர்கள். பெரியவராயிருப்பின் பேதையராயிருப்பின், பெரியவர் பேசினும் பேதையர் பேசினும் எல்லையில்லாத மகிமை வாய்ந்தவர் தான் இந்த எம்பெருமானார். அவரவருடைய தகுதிக்கேற்ப பேசலாம்படி அவருடைய சொல்லுகளுக்கு விஷயமாக தம்மை அமைத்துக் கொண்டிருத்தலின் இரண்டினாலும் தாழ்ந்தாரோடு பழகும் சீலகுணமே சொல்லப்பட்டதாகும். எம்பெருமானுக்கு எத்தகைய கல்யாண குணங்கள் இருந்தா கூட ஆளவந்தார் தம்முடைய சோஸ்திரத்திலே என்ன அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா, குணம் அப்படின்னு சொன்னாக்கா எம்பெருமானுக்கு சீலமானது சௌசீல்யமானது குணமே தவிர ஏனைய குணங்கள்லாம் அது வேறுபட்ட குணமா இருந்தா கூட இந்த எம்பெருமானுக்கு சிகரமாக அமைந்துள்ளது என்னது அப்படின்னாக்கா இந்த சௌசீல்ய குணம் தான் அப்படின்னு அருளி செய்கிறார். அதற்கு மேற்பட செலக்காண்கிப்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய், அதாவது எம்பெருமானாருக்கே உரிய குணமானது என்ன இங்க தெரிகிறது அப்படின்னா இந்த சௌசீல்ய குணமானது தெரிகிறது அப்படின்னு அருளி செய்கிறார். அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்க, தன் குணங்கட்குரிய சொல்லென்னும் உடையவன், அதாவது அப்பொழுது தங்கள் குணங்களுக்கு ஏற்ப பேசும் சொற்கள் பொருந்தும் சுவாமி என்னும் பொருள் கொள்ளுதல் வேண்டும். பெரியவர் பேசில் இது மிகைப்பட கூறுதலாய் இருக்கிறது என்ன உண்ணாதபடி அளவிற்கரிய மகிமை உடையவராதல். அதாவது ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, பயின்றவர்கள்லாம் ஒருத்தர் மேல இல்லாத இருக்கக்கூடியதான கல்யாண குணங்கள்லாம் ஏறிட்டு சொல்லுவார்கள். ஆனா எம்பெருமானார் இடத்துல என்ன விஷயமானது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா, எத்தகைய குணம் பேசினாலும் அது எம்பெருமானாருக்கு, பெரியவர் பேசினும் பேதையர் பேசினும் அந்த கல்யாண குணமானது எம்பெருமானாருக்கு தன்னிடையே அமைந்திருக்கிறது. அதற்கு மேற்பட என்னென்னும் என்று 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 இருகால் கூறியது உணர்வில் மிக்கோர் நிலையை மீண்டும் மீண்டும் அனுசந்திப்பதை உயர்த்தியது. பேசும் பெரியவர் திறத்தும் பேதையர் திறத்தும் அவர்கள் திறமை கேற்ப சொல்லுக்குண்டான எம்பெருமானாருக்கு இயல்பாக உண்டாம் உணர்ச்சியினை பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும் என்னும் முறையிலே உணர்வில் மிக்கோரை தெரியும் பல்கொள்கர் மரதேர்ந்துலகில் புரிய நஞ்ஞானம். அதாவது எம்பெருமானாருடைய ஞானத்தை இங்கே அருளி செய்கிறார். அதற்கு மேற்பட எல்லாம் அறிந்த எம்பெருமானார் ஆராய்ந்து விடுத்து ஞானத்தை கொடுக்க வேண்டுமோ, கொடுத்த ஞானம் இராதோ வேதசாஸ்திரம் இன்னும் தேரைவரிலும் ஞானத்திலும் கையேந்தியமான அந்தனர் விளையாட்டு காயினும் ஏதேனும் சொல்லுவது பரதர்மமாய் கருவப்படுகிறது அப்படின்னு அருளி செய்கிறார். அதாவது எம்பெருமானார் ஆச்சாரிய துறையின்றி பொருந்தாதவரை பொருங்கலியே. அதற்கு மேற்பட அதாவது எம்பெருமானார் ராமானுசன் அவன் இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கும் இந்த களியானது இந்த உலகத்திலே தீண்டவில்லை. களிக்குன்னு ஒரு சில இடங்கள்லாம் கொடுத்து வச்சானா கண்ணன். எங்கெங்கெல்லாம் பொய் சொல்லுதலோ, எங்கெங்கெல்லாம் திருடுறாளோ, எங்கெங்கெல்லாம் ஸ்திரீகளை அவமானம் செய்கிறார்களோ அந்த இடத்திலே களியானது தாண்டவமா நீ அங்கே இருக்கலாம் அப்படின்னு இடம் கொடுத்து வச்சான். ஆனா இந்த எம்பெருமானார் அவதரிச்ச பிற்பாடு என்ன ஆறுது அப்படின்னாக்கா, களியும் கெடும் கண்டுகொள்மின் அப்படின்னு எம்பெருமானார் நம்மாழ்வார் தாமே அருளி செய்தவாறே அந்த களி அங்க கூட இல்லாமல் கெட்டு போயிற்று. அவரை பெரிய எம்பெருமானார், அதாவது 2 ராமானுஜருக்கும் ஒத்த தன்மை, அதாவது களியுமின்னிக்கே தன் அடியார் கருள் செய்கை 2 ராமானுஜருக்கும் ஒத்த தன்மை என்க. எம்பெருமானார் பேதையரும் பேசும்படி தம்மை அமைந்துள்ளமை அவர் உலகில் புரியும் நஞ்ஞானம் பெரியவர் போல பேதையனான அடியேனும் சேர்ந்தபடி பயனாவது. அதாவது அந்த கோஷ்டியிலே இல்லாதவர்கள்லாம் இருந்தும் கூட இந்த களியை அவர்கள் தான் தீண்டுமே தவிர எம்பெருமானாரை சேர்ந்தவர்களை ஒரு காலம் இந்த களியானது தீண்டாது என்று அருளி செய்கிறார். அதற்கு அடுத்த பாசுரமாக, களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒளிமிக்க பாடலை உண்டு தொன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சியமி ராமானுசன் மறைவாதிகராம் புவிமிக்கதன்னு இப்புவனத்தில் வந்தமை ஒத்துவனே அப்படின்னு அருளி செய்கிறார். அதற்கு மேற்பட எம்பெருமானாரை இந்த பாசுரத்திலே ஒரு சிம்மமாக அருளி செய்கிறார். நாமும் சொல்றோமே எதிராஜ சிம்மம் அப்படின்னு சொல்றோமே, அதற்கு
உண்டான பாசுரமாக இங்க பிரமாணமானது நமக்கு காட்டப்படுகிறது. அதாவது களிமிக்க சென்னல் கழனி குறையல், அதாவது குறையல், அதாவது குறையலூர் திருமங்கையாழ்வார் அவதரித்தருளியதான திருத்தலம். அங்குள்ள வயல்களில் களி மிகுந்துள்ளதாம். களினாக்கா என்ன சுவாமி, அங்க இருக்கிற வயல்ல களி இருக்கா அப்படின்னாக்கா, களினா ஆரவாரம். அதாவது வயல்கள்லாம் இந்த காத்துல அசையும் போது ஒரு ஆரவாரமானது கேட்குமே. உழுதலும் நழுதலும் அறுப்புதலும் உண்டாம் ஆரவாரங்களில் ஏதேனும் ஒன்று அவ்வயல்களில் மிகுந்துள்ளது. ஒன்று உழறா, உழும்போது ஒரு ஆரவாரம் கேட்கறது. அதற்கப்புறம் நடுவுறார், நடுவும் போது ஒரு ஆரவாரம் கேட்கறது. அதற்கப்புறம் அந்த கதிர்கள்லாம் வளர்ந்துட்டு அப்படின்னாக்கா அறுக்கிறா. அதுல உண்டான ஆரவாரங்களில் ஏதேனும் ஒன்றாய். அதாவது களி பலவுமாம், வயல்களுக்கு பலம் பூமியின் சாரம் என்கிறது. அதற்கு மேற்பட கலைப்பெருமான் எந்த விதத்துல இந்த திருமங்கையாழ்வாரானவர் களி, அதாவது கலைப்பெருமான் அப்படின்னு சொல்றார் அப்படின்னாக்கா, எங்க சொல்றார் அப்படின்னாக்கா, செங்கநாழி இட்டிரஞ்சும் சிங்கவேல் குன்னுடைய எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ் நூல் புலவன் மங்கையாளன் மண்ணுதொல் சீர் பந்தரைதார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே அப்படின்னு அருளி செய்கிறார் திருமங்கையாழ்வார் தாமை. இருந்தமிழ் நூற்புலவன், இருந்தமிழ் நூல் அப்படின்னா எங்க சொல்றது அப்படின்னாக்கா, இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் அப்படின்னு முதத்தாழ்வார். அந்த இருந்தமிழா அப்படின்னாக்கா இங்க என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, எண்ணஞ்ச துள்ளிருந்து இங்கிருந்து தமிழ் நூல் இவன் ஒழிந்து அப்படின்னு நம்மாழ்வார் தாமே காட்டி இருக்கக்கூடியதான நிலை. ஆக திருமங்கையாழ்வாருக்கு என்ன ஒரு பெருமையானது உண்டு அப்படின்னாக்கா, அவர் திருவாய்மொழியிலே கரை கண்டவர், திருவாய்மொழி புலவன் அப்படின்னு திருவாய்மொழி முதலான திவ்ய சாஸ்திரங்களிலே புலவராகையாலே அவை விளக்கும் அவை சாஸ்திரங்கள் அமைந்த பெரிய திருமொழி. அதாவது திருமங்கையாழ்வார் சொல்லும் போது சொல்றமே, மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த. அதாவது இந்த வேதத்துக்கு எப்படி இந்த 6 உபாங்கங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த நம்மாழ்வார் அருளி செய்த 4 தமிழ் வேதமான திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய 4 பிரபந்தங்களுக்கு அங்கங்களாக இந்த திருமங்கையாழ்வார் தாமே அருளி செய்திருக்கக்கூடியதான நிலை. முதலிலே பெரிய திருமொழி, பிற்பாடாக திருக்குறுந்தாண்டகம், திருமொழி கூத்திருக்கே, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் தொடக்கமாக 6 பிரபந்தங்கள் தாமே திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார். அங்கங்கள், அதாவது அதிலே திருவாய்மொழியிலே மறைத்து கூறியதான பொருட்கள் எல்லாம் திருமங்கையாழ்வாருடைய நூலிலே மறை விளக்காக காமிக்கிறது. உதாரணத்துக்கு அடியனுடைய ஞானாச்சாரியன் சுவாமி ஒரு பாசுரத்தை தெரிவிப்பார். அக்காரக்கனி அப்படின்னு சொல்லி அங்க திருவாய்மொழியில ஒரு பாசுரத்திலே ஒரு சங்கிரகமாக அர்த்தமானது நம்மாழ்வாரால் எக்காலத்தந்தையாய் என்னுள் மன்னி மத்தெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே உன்னையானே அப்படின்னு அங்க ஒரு பாசுரத்திலே அக்காரக்கனி எம்பெருமானை குறித்து அருளி செய்கிறார். அக்காரக்கனி அப்படின்னாக்கா நம்ம எல்லாமே அறிந்தது நரசிம்ம எம்பெருமான் தானே அக்காரக்கனியாக அருளி செய்கிறார் அங்கே நம்மாழ்வார். அதை என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இவர் திருமங்கையாழ்வார் இன்னும் கொஞ்சம் விளக்கி அதில் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்கொன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து வந்து போனேனே. இப்படி கிட்டத்தட்ட ஒரு பல பாசுரங்கள்லாம் நம்மாழ்வாருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் பொருத்தமாக சொல்லலாம். அதாவது அக்காரக்கனி, அந்த அக்காரக்கனியான எம்பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னாக்கா, கடிகை தடங்குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனி அப்படின்னு நமக்கு காமிக்கிறோம். வேதமானது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த அர்த்தங்களை எல்லாம் மறைத்துத்தான் காமிக்கும். அதுக்கு மறை அப்படின்னு பேரு. நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் தமிழ் மறை அப்படின்னு பேரு. இந்த ஆழ்வாருடைய திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களிலே சற்று விளக்கமாக காமிக்கும். ஆக ஒரு பாசுரம் கொண்டு இங்கே நாம் அறிந்தோம். அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, ஒளிமிக்க பாடல். அதாவது இந்த ஒளியோசை, துள்ளோசை முதலியவர்கள் இவருடைய பாடல்களிலே மிகுந்து காணலாம். எந்த பதிகத்துல காணலாம் அப்படின்னாக்கா, நிலையிடமிங்கு மின்னி அப்படின்னு ஒரு பதிகமானது இந்த திருமங்கையாழ்வார் தாமே அருளி செய்கிறார். அதனுடைய பாடல் கடைசி பாசுரத்திலே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒளிகழு பாடல் பாடி உழல்கின்ற தொண்டர் அவர் ஆழ்வரும்பர் உலகே அப்படின்னு அருளி செய்கிறார். ஒளிகழு பாடல், ஒளிமிக்க பாடல் அப்படின்னு தன்னுடைய கடைசி பதிகத்திலே இந்த நிலையிடமிங்கு மின்னிய அவதாரங்களுடைய பெருமைகள் எல்லாம்
அருளி செய்கிறார் அந்த 10 பதிகத்திலே. கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஒளிகழு பாடல் பாடி உடலுகின்ற தொண்டரவர் ஆழ்வர் உம்பர் உலகே அப்படின்னு தான் சொல்லி அருளி செய்தி முடிக்கிறார். அது என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, உண்டு தன் உள்ளம் தடித்து, அதாவது மாறன் கலையே உணவாக பெற்றோம் என்றார் மணவள மாமணிகள். உள்ளம் உண்டு, அதை உண்டு தடித்ததால், உண்டு மகிழ்ச்சியால் மனமும் மிகவும் பூரித்து கூறுமை, அதன் இனிமையை தோற்றுவதால் பாடல் புக்கியதாக இருத்தலும் புலனாகிறது. அதாவது இந்த பாடலே திருமங்கியாழ்வாருடைய பாடலையே நித்தியமாக அனுசந்தானமாக அருளி செய்வார் இந்த எம்பெருமானார். சாதாரணமாகவே காஞ்சி சுவாமி மிகவும் காட்டி இருக்கக்கூடியதான நிலை என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் ஒவ்வொரு சாரமானது உண்டு. ஆனா இந்த பெரிய திருமொழிக்கு என்ன சாரமாக உண்டு அப்படின்னா, முதல்ல அது தனியன். அந்த தனியன் எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்க கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனின்ன மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா அப்படின்னு இந்த முதல்ல தனியன் இருக்கு. பெரிய திருமொழிக்கு தனியன், அதைத்தான் பெரிய திருமொழிக்கு நாம் தாரகமாக கொள்ள வேண்டும். எம்பெருமானார் அவருடைய திருவுள்ளத்தால் நினைத்தால் மட்டுமே நமக்கு அந்த பெரிய திருமொழியோடைய அர்த்தங்கள்லாம் நம்ம மனசுல தங்குமே தவிர வேற எப்பயும் நிச்சயமாகவே தங்காது அப்படின்னு காஞ்சி சுவாமி தாமே தெரிவிக்கக்கூடியதான நிலை. அதற்கு மீது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதனால் வலிமிக்க சிஎம் ராமானுசன் பீமசேனன் துரியோதனர் கங்கையில் போட்டப்பட்டுள்ள பாதாளம் சென்று கலசமாக அமிர்தபானம் பண்ணியதன் பயனாக 16,000 யானைகளின் வலுவை பெற்றது போலே எம்பெருமானாரும் நல்ல அமுதமாக ஒளிமிக்க பாடலை ஆயிரக்கணக்கிலே உண்டு அதன் பயனாக வலிமிக்க சியமாய் விளங்குகிறார் என்று. பீமசேனன் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, சின்ன வயசுலயே சின்ன சரித்திரமானது நடந்த கதை இது மகாபாரதத்துல. பீமனை சின்ன பிராயத்திலேருந்தே இந்த துரியோதனனுக்கு பிடிக்காது. அவனை என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, பெரிய விருந்துக்கெல்லாம் கூட்டு நல்ல விஷத்தெல்லாம் கொடுத்து இந்த கிட்டத்தட்ட என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, அந்த கங்கையில அந்த பாதாளலோகம் போற வழிக்கு கீழே தள்ளி விட்டான். அங்க பாதாளலோகம் போன உடனே அங்க அந்த நாகங்கள்லாம் இருந்த உடனே என்ன பண்றது அப்படின்னாக்கா, அங்க போய் இத மாதிரி இந்த தள்ளி விட்டான் அப்படிங்கிறது இவனை காப்பாத்தி பீமசேனனை சின்ன பிராயத்திலே காப்பாத்தினான். கண்ணன் தான் காப்பாத்தினான். கண்ணன் பெருமான் கொண்டு போய் பாதாள லோகத்துல போய் சேர்த்தான். அப்போ இந்த பாதாள லோகத்துல கிட்டத்தட்ட 16,000 யானைகள் பலத்தை உடையதான அமிர்தபானம் பண்ணினான். அதே போலவே மீண்டு வந்தான் பீமசேனன் மேலே. அதே போலவே எம்பெருமானார் இங்க என்ன பண்றார் அப்படின்னாக்கா, 1000 பாட்களை இந்த கலைப்பெருமான் திருமங்கியாழ்வாருடைய பாடல்களை எல்லாம் தன்னுடைய மனசிலே மனனம் செய்தார். அதனால் வலிமிக்க தன்னுள்ளம் தடித்து மரணம் செய்து, அதனால் வலிமிக்க சிஎம் ராமானுசன் மறைவாதியராம் புலிமிக்கதன்னு. அதாவது இயல்பில ரொம்ப கொடியதான விலங்கு என்ன கூறுவோம் அப்படின்னாக்கா, அது நிச்சயமாக புலியதான் கூறுவோம். புலிதான் மிகவும் குரூரரான விலங்காக இருக்கக்கூடியதாக. அதாவது துஷ்டமிருகம் அப்படின்னு சொல்றோமே, துஷ்டமிருகம் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக புலிதான். அந்த புலியை போன்றவர்கள் யாரு அப்படின்னாக்கா மறைவாதிகள். அதாவது வேதமே இல்லைன்னு சொல்றவா ஒரு கேட்டகரி அப்படின்னாக்கா, வேதத்துக்கு தப்பாக அர்த்தம் கூறக்கூடியவர்கள் ஒரு வகையினர். அவர்தான் மறைவாதியராம். புவிமிக்கதென்னு இப்புவனத்தில் வந்தமை போத்துவனே. இந்த காட்டுல சஞ்சாரமாக இந்த புலிகள்லாம் நடமாடும். இந்த புலிகள்லாம் நடமாடுற சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வேட்டையாடி தின்கும். ஆனா இந்த காட்டுல நடுவில் அந்த சிங்கம் வந்துடுத்து அப்படின்னா இந்த புலியானது தலை திருக்க ஓடிவிடும் அப்படின்னு நமக்கு காமிக்கிறது. அதாவது மறைவழி ஓதும் மாந்தர்கள் புறச்சமையினும் எளிதில் தப்பலாம். மறைவாதியரின் ஏமாற்றம் விளைவிப்பதிலும் பசுத்தோல் போத்த புலி போன்ற அவர்களிடம் தப்ப வழியின்றி படுநாசத்துக்கு உள்ளாக நேரிடுகிறது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, வேதம் இல்லைன்னு சொல்றவா எவ்வளோ பரவாயில்ல, வேதத்துக்கு தப்பார்த்தம் சொல்லி இதுதான் சொல்றது அப்படின்ற பசுந்தோல் போற்றிய புலிகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் நம்ம மாட்டினோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த வாழ்வே பயனற்றதாக போய்விடும். இங்கனம் தப்ப வழியின்றி மறைமுகமாய் பாய்ந்து மூகும்படி செய்தலில் மறைவாதியர் புலியர் என்க. அதாவது நேரே அர்த்தம் சொல்லாமல் மறைந்து இருக்க அந்த புலியானது எப்படி மறைந்து தாக்குமோ
அது போலவே இவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா பசுத்தோலை போத்தி புலியாகவே இருந்து இந்த வேதத்துக்கு தப்பாக அர்த்தம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, எனக்கு என்ன சொல்ற அப்படின்னாக்கா, புலிகள் மிகுந்திருப்பின் வலிமிக்க ஒரு சீயம் அவற்றை தொலைத்து விடுவது போலே எம்பெருமானார் என்னும் ஒரு சீயம் மறைவாதியராம் புலிகள் மிகுந்திருப்பின் அவற்றை தொலைப்பதாயிற்று. இந்த எம்பெருமானார் புலிகள் மிக இருந்தாலும் ஒரு வலிமிக்க ஒரு சீயமாக ஒரு பலம் கொண்ட ஒரு சிங்கம் வந்துடுத்தோம்னா இந்த புலிகள்லாம் எப்படி ஒரு தெரிச்சு ஓடுமோ அது போலவே இந்த எம்பெருமானார் இந்த உலகத்திலே நமக்கு சேவை சாதிக்கிறார். மறைவாதிகள் மீண்டும் தலையெடுக்க உண்ணாதபடி அவர்கள் மதங்களை கண்டித்தொழுவதாய் இவ்வுலகில் அவதரித்தமை அனுசந்தித்தபடி. எங்க இது நமக்கு காமிக்கிறோம் அப்படின்னாக்கா, அடையாறு சீயம் அப்படின்னு திருமங்கியாழ்வாரை தாமே அருளி செய்கிறார் காளிச்சேவராம விண்ணகர பாசுரத்திலே. அதனால அந்த பாடல்கள் எல்லாம் உண்டு. இவர் என்னாச்சு அப்படின்னாக்கா, எம்பெருமானார் வலிமிக்க சீயமாக ஆயினார். அதற்கப்புறம் மறைவாதியரை மறைந்தொழிய செய்து மறைப்பொருளை நிலைத்திருக்குமாறு எம்பெருமானார் அவதரித்த விரத்தை போற்றுவேன் அப்படின்னு இந்த களிமிக்க சன்னல் என்கிற பாசுரத்திலே திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பெற போற்றரும் சீலத்தி ராமானுசா உன் புகழ் தெரிந்து சாத்துவனேல் அது தாழ்வது நீரில் உன் சீர்தனக்கோ ஏத்தமென்னே கொண்டிருக்கிலும் என் மனம் ஏத்தி எண்ணி ஆத்தகில்லாது இதற்கென் நினைவா எண்ணிட்டு அஞ்சுவனே அப்படின்னு ஒரு பாசுரத்தை அருளி செய்கிறார். அதுல என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, எம்பெருமானாருக்கு ஒருத்தனுக்கு எனக்கு நின் புகழ் தெரிந்து சாத்துவனேல் போத்தரும் சீலத்தி ராமானுசா, சீலத்துக்கு ஒரு எல்லை நிலமானது உண்டா அப்படின்னாக்கா நிச்சயமாக கிடையவே கிடையாது. சீலத்துக்கு எல்லையிராதவரின் அக்குணம் புகழ்ந்து தலை கட்ட அரிதாகிறது. பெரியாழ்வார் வாக்கு தூய்மையிலாமையிலாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு திருமொழியை அருளி செய்தார். அதாவது எம்பெருமானே உன்னை பாடுறதுக்கு என்னுடைய நாக்கானது தூய்மையானது இல்லை, அதனால நான் பாடாம இருப்பணும் அப்படின்னா நிச்சயம் நான் பாடாம இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா நான் பாடாம இருக்க மாட்டேன்? என்னுடைய பாட்டும் எதை பெத்தியது அப்படின்னாக்கா, என்னை பாட வச்சதும் எது அப்படிப்பட்ட கெட்ட நாக்கையும் எதை பாட வச்சது அப்படின்னாக்கா உன்னுடைய சீலகுணமானது பாட வைக்கிறது. அதாவது பெரியாழ்வார் வாக்கு தூய்மையிலாவினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இங்க அருளி செய்கிறார். அதை இங்க எப்படி காமிக்கிறார் நமக்கு மனோரமாமணிகள் அப்படின்னாக்கா, சீலம் ஆழ்வான் ஆசைப்படும் வகையிலே ஊமை ஒருவனோடு பழகி தம் தாளை அவனுக்கு மந்தகத்தில் வைத்த உய்வித்த வரலாற்றில் எம்பெருமானார் சீலம் எல்லை கடந்தமை அறியலாம். அதாவது எம்பெருமானாருடைய மடத்திலே நடந்த ஒரு வரலாறானது இங்கே காணப்படுகிறது. எம்பெருமானார் அவருடைய மடத்திலே ஒரு ஊமையானவன் இருப்பான். அந்த ஊமையானவன் இருக்கும் சமயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த எம்பெருமானார் அவன் நித்தியம் அங்கேயே வாதம் செஞ்சு அங்கேயே அமுது செஞ்சு அங்கேயே படுத்துட்டு இருப்பான். இந்த ஊமை ஒரு நாள் எல்லாரும் போன பிற்பாடு எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஊமையை மட்டும் வர வச்சு ஒரு அறைக்குள்ள போய் எல்லாத்துக்கும் எல்லா கதவையும் மூடினார். இந்த ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஐயோ ஏதோ ஒன்று விஷயத்த சொல்லப்படுற போல இருக்கு, இந்த ஊமைக்கு நம்ம கதவினுடைய இடுக்கின் வழியா பார்ப்போம், ஜன்னலுடைய கதவினுடைய இடுக்கு வழியா பார்ப்போம் அப்படின்னு பண்ற சமயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எம்பெருமானார் தன்னுடைய 2 திருவடி தாமரைகளையும் தூக்கி அந்த ஊமையினுடைய தலையிலே வைத்தார். ஆழ்வான் தாமே பொறாமை கொள்ளக்கூடியதான இருக்கும் நிலை. ஆழ்வான் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா கொஞ்சம் குறும்பாம் ஒளியை கிடக்கும். ஆழ்வானை பார்த்து மற்றவெல்லாம் பொறாமப்படாம இருப்பாளோட நிச்சயமா ஆழ்வானை பார்த்து மற்றவெல்லாம் பொறாமப்படுவா. ஆனா ஆழ்வானே ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறார் அப்படின்னாக்கா இந்த ஊமையை பார்த்து பொறாமப்படுறார். அப்பேற்பட்ட ஊமைக்கும் அருள் சுரந்து இருக்கக்கூடியதான நிலை. அதாவது நானுமென் புகழ்கோன் குணசீலமே, உன்னுடைய சீலத்துக்கு ஒரு எல்லை நிலமானது எங்கேயுமே கிடையாது அப்படின்னு நம்மாழ்வார் தாமே அருளி செய்கிறார். அப்பேற்பட்ட ஷீலை கேஷகா அப்படின்னு அதிமானுஷ சபத்திலே தாமே ஆழ்வான் தெரிவிக்கக்கூடியதான சீலன் அவன் சரண் கூடியத அமுதனாரோ எம்பெருமானார் சீலத்தை போற்ற அரிதாக அருளி செய்கிறார். எம்பெருமானுடைய சீல நிலையானது பெரிதில்ல, எம்பெருமானுடைய சீலநிலை காட்டிலும் எம்பெருமானாருடைய சீலநிலையானது பெரியது. நின் புகழ் தெரிந்து சாத்துவனேன் அது தாழ்வு. புகழ் குணங்கள் தெரிதல்,
புகழின் தனித்தன்மையை விவேகித்து பார்த்தால் எம்பெருமான் புகழிலும் எம்பெருமானார் புகழிலும் வீருடைமையை உணர்ந்து பேசினாயினும் அது குணங்களுக்கு தாழ்வாக தலை கட்டும். தூயவர் குணங்களை வாக்கு தூய்மை இல்லாத தீயவனாகிய நான் பேசிடில் என் சம்பந்தத்தினால் அக்குணங்களுக்கு சிறப்பை இகழ்ந்து இழிவுறுக்குமோ சாற்றுவனே என்பதனால் சாற்றுதலில் உள்ள அருமை தேறுகிறது. சாற்றுதல் பறைசாற்றுதல் என்பது போல உலகற்கரிய குணங்களை சொல்லுதல் ஏகாந்தமாய் சொல்லிடில் பிறரையாமையாலே குணங்கள் இழிவுற்றோ சாற்றிலோ இழிவுற்றல் தப்பாது என்கிறார். இந்த புகழ்கள்லாம் சாத்தினாலாக்கா என்னுடைய வாக்கு கெட்ட நாக்காக இருந்து உன்னுடைய குணங்கள் எல்லாம் நல்ல குணங்களாக இருந்து என்னுடைய அந்த நாக்காலே அந்த குணங்கள்லாம் தாழ்ந்து விடுமோ என்னால் அந்த உன்னுடைய குணங்களுக்கு தாழ்வானது ஏற்படாது அப்படின்னு அருளி செய்கிறார் இங்க அமுதனார். அது தீரில் நான் துதிப்பதால் குணங்களுக்கு ஏற்றம் ஏற்பட போவதில்லை. அதாவது நான் உன்னை துதிக்கிறேன், ஒரு சில பேருக்கு துதிச்சா அந்த குணங்கள்லாம் இருக்கிறது தெரியும். ஆனா எம்பெருமானார் துதிச்சா எம்பெருமானாருக்கு இந்த துதிக்கிறதுனால ஏதாவது ஒரு குணமானது ஏற்பட போறதா அப்படின்னா நிச்சயமாக ஏற்பட போவதில்லை. துதிப்பதை விட்டுவிட்டால் இழிவிலிருந்து தப்பி அவைகளுக்கு ஒரு மேன்மை உண்டாகுமோ? துதிக்காமல் இருந்தாலும் என்றபடி இவர் துதிக்காமையே இருந்தா கூட எம்பெருமானாருக்கு அந்த குணங்களானது நிலை பெற்று இருக்கும். என் மனம் ஆற்ற இல்லாது. உன்னை துதிக்காம இருக்கிறதுக்கு என் மனமானது ஆற்ற இல்லாது. இதற்கு நினைவாய் எண்ணிட்டு அஞ்சுவனேன். அதாவது ஏத்தி எண்ணி என் மனம் ஆத்தகில்லாது. உன்னுடைய குணங்களை சொல்லாவிடில் என்னுடைய மனமானது ஆற்றகில்லாது என்று அருளி செய்கிறார் திருவங்கத்தமுதனார். கடைசி பாசுரமாக நினையார் பிறவியை நீக்கும் பிரானை இந்நீளத்தே இணையாள வந்த ராமானுசனை இருங்கவிகள் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்துடையல் வளையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே. அதாவது பிறவியை நீக்குதல் என்பது மோட்சமளித்தல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மோட்சத்தை ஒருவன் அடைந்தால் ஒரு பிறவியானது எடுக்கப் போவதில்லை. அதற்கு மேற்பட நினையார் பிறவியை நீக்கும் பிரான். பிரான் என்றால் என்ன அப்படின்னாக்கா உபகாரமானவன், உபகாரம் செய்பவரை நாம் பிரான் என்கிறான். ஏதேனும் ஒரு வகையில் தம்மோடு தொடர்புடையோரை அனைவருக்கும் வீடு கருதி பெரிய பெருமாளை சரணடைந்து கருதிய வரத்தை பெற்றமையின் வீடளிப்பாராக தம்மை நினைவார்க்கெல்லாம் பிறவியை நீக்கும் உபாயத்தை செய்ய வல்லவரான எம்பெருமானாரை நினையார் பிறவியை நீக்கும் பிரான். நினையார் பிறவியை நீக்கும் பிரான் எம்பெருமானார் என்ன பண்றார் அப்படின்னாக்கா தன்னுடைய சம்பந்தத்தினாலே அனைவருக்கும் வாழ்ச்சியம் உண்டாக்கிறார். பெரிய பெருமாள் பங்குனி உத்தர திருநாளில் எம்பெருமானாருக்கு என்ன சாய்க்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கும் உம்முடைய சம்பந்தம் உண்டாருக்கும் மோட்சம் கொடுத்தோம், உம்முடைய சம்பந்தம் பெற்றவர் எவருக்கேனும் நான் மோட்சம் அளித்தோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் எம்பெருமானார் இடத்துல. அப்போ எம்பெருமானார் சம்பந்தம் யார் யாருக்கெல்லாம் உண்டோ அவர்களுக்கெல்லாம் நினையார் பிறவியை நீக்கும் பிரான். அதாவது யார் யாரெல்லாம் எம்பெருமானாரை நினைக்கிறார்களோ, யார் யார்கள்லாம் எம்பெருமானாரோட ஒரு சம்பந்தம் உண்டாக்குகிறார்களோ அவர்கள் பிறவியெல்லாம் நீக்கும் பிரான் யார் அப்படின்னாக்கா சாட்சாத் எம்பெருமானார் ஒருவரே. என் நீநிலத்தே எனையாள வந்த இராமானுசனை, நீசனான என்னை ஆள வந்த இராமானுசனை இருங்கவிகள் பெருங்கவிகள் கவிக்கு பெருமையாவது துதிக்கப்படுவதென்று உள்ள குணங்களை உள்ளபடி புலப்படுத்தலாம். புனைதல் தொடுத்தல் புனைதலாக கூறவே கவிகள் பூக்கள் என்று பெற்றோமாம். அதற்கு மேற்பட புனையும் பெரியவருதாள்களில் பூந்தொடையல் வனையார். சரி சுவாமி, கவித்தொடையல் அதாவது இந்த கவிகளை பாட முடியாதவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா பூ கொண்டு சமர்ப்பிக்கலாம், பூந்தொடையலாவது சமர்ப்பிக்கலாமே, அதுவும் செய்யாதிருக்க செய்தே என்கிறார். கவித்தொடையல் புனைதல் தானே இயல்பாக சிலருக்கு மட்டுமே அமைவதாகவும் எல்லாருக்கும் இயல உண்ணாத ஒன்று. பூந்தொடையல் அதாவது கவிகள் பாடணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மனசு உண்டான இந்த கவிகள் உள்ள சொற்படி எல்லாமே தெரியணும். ஆனால் இந்த பூந்தொடையல் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த அவ்வளோ தூரம் ஞானமானது ஏற்பட வேண்டாம்.
அதற்கு மேற்பட இங்கு புடையும் பெரியாரை மட்டும் கூறுவது நினைவின் பெரியவரை குறிப்பிடாது கவனிக்கக்குரியது. ஆகவே இங்கு என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, மருள் சுரந்து பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்து, அதாவது எம்பெருமானாரை துதிக்காம இருந்தா கூட எம்பெருமானாரை யாரை துதிக்கிறாளோ அவருடைய திருவடிகளிலே இந்த பூந்தொடையிலானது சமர்ப்பித்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நினையாறு பிறவியை நீக்கும் பிரான் என் நெய்நிலத்தே இணையாள வந்தவி ராமானுசனை இருங்கவிகள் புனையாறு புனையும் பெரியவர்தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே அப்படின்னு இந்த பாசுரத்தை முடித்துக் கொள்கிறார். ஆக ஒரு விதமாக இந்த எம்பெருமானாருடைய திருநாமத்தாலே, எம்பெருமானாருடைய விசேஷ கிருபா கடாட்சத்தாலே இந்த 86வது பாசுரம் தொடங்கி இந்த 90வது பாசுரம் வரைக்கும் அடியேன் யதாமதி யதாவகாசம் இந்த விஷயங்களை அனுபவித்தேன். ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் அடியேனை ஷமிக்க பிரார்த்தித்தருளுமாய் இறஞ்சுகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவேத்மனஹா காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயார் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் சரசாயினே மங்களம் கார்கியவம்சாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.